லட்சத்தை 234 பெருக்குங்க, எவ்வளவு வருது? இப்ப பெருக்குங்க, சில ஆயிரக்கல் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பூகம்பம். இந்த 2 பேரு மாஃபியாக்கள் மீடியாவில் ஊடுருவிட்டான். 2 மாஃபியா. ஒண்ணு ஆதவ் அர்ஜுனா, இன்னொருவர் பெண் நிறுவனம். இவங்க 2 பேரும் சொல்றதுதான் அரசியல். 2 பேருக்குமே அரசியல் தெரியாது, அதான் கூத்து. 2 பேருக்குமே அரசியல் தெரியாது. இன்னொரு அந்த பெண் யாரு? சபரீசனுடைய பெண் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனா தான் இங்க டோட்டல் மீடியாவை கட்டுப்பாடு வச்சிருக்கான். எல்லா பேரும் அங்க சம்பளம் வாங்குறான். மூத்த ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய அத்தனை தரகர்களும் எங்க சம்பளம் வாங்குறான்? பெண் நிறுவனத்தை சம்பளம் வாங்குறான், இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா சம்பளம் வாங்குறான். சுதந்திரமான கருத்துக்கு அங்க வேலையே இல்லை. 3 லட்சம் ரூபா கொடுத்த மொத்த கருத்தையும் வித்துவிட்டான் நம்ம பையன். மீடியா, அதாவது மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் பெண் நிறுவனத்துக்கு வித்துவிட்டான், மீதிய ஆதவ அர்ஜுனோட வித்துவிட்டானுங்க. இதுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி இருக்கும்? ஆதவ அர்ஜுனாவுக்கு எதுவுமே தெரியாது. இன்னது விட பெரிய கொடுமை என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவும் சபரீசனும் நெருங்கிய கூட்டாளிகள். எப்போ? நீங்க 16ல இருந்து 21 வரைக்கும் என்ன சண்டை வந்துருச்சு? எனக்கு எம்பி பதவி வேணும்னு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அதனாலதான் அவர் திமுகவிலிருந்து வெளியேறி இதுக்கு போனார், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைக்கு. அங்கிருந்து ஏடிஎம்கே போனார், அங்கிருந்து விரட்டி விட்டு கடைசியா போய் சேர்ந்த இடம் விஜய். அவர்கிட்ட பல லட்சம் கோடி இருக்கு. மாமனார்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. பொண்டாட்டி வகையில் 1 லட்சம் கோடி வரும். அதனால இறைச்சி செலவு பண்றாரு. இந்த பக்கம் சாதாரண ஒரு ஐடி ஊழியராக வாழ்க்கையை துவக்கிய சபரீசன் இன்னைக்கு அவுட் 5 லட்சம் கோடி இருக்கு ஜி ஸ்கொயர்ல. ஏன்? மாமனாரு, அவருக்கு ஒரு மாமனார், இவருக்கு ஒரு மாமனார். லாட்ரி மார்டின், இங்க ஸ்டாலின். இவர் கள்ள லாட்ரி, இவர் கள்ள ஓட்டு. எப்படி காம்பினேஷன்? அப்ப 2 இளைஞர் என்ன பண்றான்? பணம் இருந்தா எல்லா பேரும் நம்ம காலடியில் விழுவான். தமிழ்நாடே காலடியில் உழுந்து கிடக்கும். ஓட்டுக்கு 5000 வரை கொடுக்கறது சபரீசன் தயார். இங்க இந்த மீடியா அத்தனையும் வைத்துக்கொண்டு இலவசங்களை வாரி இறைக்க போறேன், மலிவான வாக்குறுதிகளை கொடுத்து சினிமா கவர்ச்சி. வேற 2மே ஒழிக்கப்பட வேண்டிய அதிகார மையங்கள். அதனாலதான் குழந்தை குட்டியெல்லாம் கொண்டு செத்து போயிடுவாங்கடா ஒரு ஒருத்தி. அவருடைய மரபணை பரிசோதிக்கணும், மாற்று மரபணு. அவ கண்டிப்பாக தமிழனுக்கோ தமிழச்சிக்கோ பிறக்காத ஒரு மரபணுவா இருக்கு. பெத்த குழந்தைய இந்த கலிசட விஜய்க்காக கொள்றன்னா அவளுக்கு உண்மையான தமிழச்சியுடைய வீர மரபணு இருக்குமா? இருக்காது. இதெல்லாம் மரபணு மாற்றிய சமூக கட்டமைப்பு.